Hey lovely people, welcome back to our channel. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான vlog பார்க்க போகிறோம். நான் வந்து வீட்டில் வந்து வரமகாலட்சுமி பூஜை பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் vlog-ஆ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பூஜைக்கு பார்த்திங்கன்னா நம்ம கலசம் ரெடி பண்ணுறோம். கலசத்தில் வந்து நம்ம தண்ணி ஊற்றியும் பண்ணலாம், அதே இது பச்சரிசி வச்சும் பண்ணலாம். நான் வந்து பச்சரிசி யூஸ் பண்ணி கலசம் வைக்கலான் இருக்கேன். அதை தவிர்த்து வந்து நம்ம அந்த கலசத்தில் உள்ளே போடுறதுக்கு வந்து ஏதாச்சும் ஒத்தப்படையில் இருக்கிற 5, 3, 7 இல்லாட்டா 9 அந்த மாதிரி வந்து நம்ம மங்களகரமான பொருட்கள் போடலாம். ஸோ நான் வந்து இதில் 5 பொருட்கள் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பச்சரிசி வந்து கலசத்தில் போடுறோம். எப்போதுமே அரிசி வந்து உலக்கு வச்சு தான் நம்ம அளந்து போடணும், கை வச்சு போடக்கூடாது. ஸோ அது நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து அது போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மங்களகரமான பொருட்கள் போட ஆரம்பிக்கிறோம். மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு போட போகிறது குங்குமம். அது வந்து நான் ஒரு பேப்பரில் வந்து ரேப் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் வைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு, அப்புறம் கோல்டு ஜுவல். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண ஜுவல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணிலேயோ பால்லையோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் போடலாம் காய வச்சுட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் வைக்கிறோம். இங்கே ஹாங்காங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய தேங்காய் தாங்க கிடைக்கும். ஸோ இந்த தேங்காய் வந்து நல்லா மஞ்சள் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வைக்கணும். மஞ்சள் அப்ளை பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வரமகாலட்சுமி அம்மன் ஃபோட்டோ வந்து அம்மன் சிலையை அதில் வந்து நம்ம ஒரு எல்லோ த்ரெட் வச்சு டை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த கலசத்துக்கு மேலே நம்ம வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஒரு பலகையிலையோ இல்லாட்டா பலகை மேலே டைரெக்டாக வைக்காமல் அது மேலே வந்து ஒரு கோலம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சரிசியை வந்து கீழே அந்த பலகை மேலே போட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் பேர் வந்து வாழையில வச்சு அதுக்கப்புறம் அம்மனை வைக்கிறாங்க. அப்படியும் வைக்கலாம், இல்லாட்டா டேரெக்டாக நீங்கள் இந்த பச்சரிசி போட்டு இதுக்கு மேலேயும் வந்து கலசத்தில் வைக்கலாம். ஸோ எதுவுமே நான் எக்ஸ்பர்ட் கிடையாதுங்க, நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான். ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் தடவை பூஜை பண்ணும்போது அது கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக வந்து அம்மனை வந்து வச்சாச்சு. இப்போவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க அம்மன். ஸோ இது வந்து எங்கள் வீட்டு சைடு வந்து பூஜை பண்ணுவாங்க. ஆனால் கலசம் வச்சு அம்மன் வச்சுன்னு வரலட்சுமி பூஜை பண்ண மாட்டாங்க. பட் எனக்கு அது ரொம்ப ஆசைனாக நான் வந்து அது பண்ணுறேங்க. அதுவும் இந்த வருஷம் தான் பண்ண ஆரம்பிக்கிறேன். லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து நான் நார்மல் சாமிக்கு நார்மலாக நம்ம படைச்சு கும்பிட்றது மட்டும் தான் பண்ணேன். கலசம் வச்சு இந்த மாதிரி பண்ணதில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து எனக்கு அம்மனுக்கு ப்ளவுஸ் பீஸ்லாம் கிடைக்கிறது இல்லைங்க. ஸோ அது வந்து என்னால் அதை இது பண்ண முடியல. பட் இங்கே இந்தியன் ஸ்டோர்ஸில் வந்து இந்த இது கிடச்சிது. இது வந்து ஒரு ஹோலி கிளாத் தான் வச்சுக்கோங்களேன். தட் இஸ் நம்ம சாமிக்கு வைக்கிற கிளாத் தான். நார்த் இந்தியாவில் இது வந்து ரொம்ப விசேஷமானது அம்மனுக்கு வைக்கிறது. ஸோ அந்த கிளாத் கிடச்சனால நான் வந்து அதையே வந்து ப்ளீட்ஸ் மாதிரி எடுத்து அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு 2 சைடும் வந்து வைக்கிற மாதிரி ஒரு சின்ன குத்துவிளக்கு வைக்கிறேங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வரலட்சுமி அம்மனை வந்து அலங்காரப்படுத்துறது தான். அது வந்து முழுக்க நம்ம க்ரியேட்டிவிட்டி, நம்ம இஷ்டம் தாங்க. நம்ம வந்து வீட்டில் நம்மக்கிட்ட இருக்கிற யூஸ் பண்ணாத நெக்லஸோ இல்லாட்டா நம்ம யூஸ் பண்ணதை நல்லா வாஷ் பண்ணி நம்மளோட ஜுவல்ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அம்மனுக்கு வந்து போட்டு அவங்கள அலங்காரப்படுத்தலாங்க. நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து அம்மனை அலங்காரப்படுத்துகிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து மஞ்சக்கிழங்குல வந்து மஞ்சக்கயிறு கட்டி அம்மனுக்கு வந்து சூட்டியிருக்கேங்க. அடுத்து வந்து அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச பஞ்சு மாலை போடுறேங்க. இந்த பஞ்சு மாலை வந்து நம்ம ஈஸியாக வீட்லேயே பண்ணலாம், நல்லா பெருசாகவும் பண்ணலாம். நான் இந்த தடவை இந்த லென்த்துக்கு பண்ணி சாமிக்கு வந்து அது போடுறேங்க. அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வச்சு அம்மனுக்கு வந்து அழகாக வந்து அலங்காரம் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்து வந்து சாமிக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வைக்கிறேங்க. அதில் வந்து நம்ம ஏதாச்சும் 5 வகையான ஃப்ரூட்ஸ் வைக்கலாம். மினிமம் வாழைப்பழமாச்சும் நம்ம வைக்கணுங்க. ஸோ இதுதான் அந்த ஃப்ரூட்ஸ் வச்ச தாம்பழம், அதான் நான் காமிக்கிறேங்க.
ஸோ இதில் வந்து நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்பிள், பனானா, அப்புறம் பொமிக்ரனேட், அது வந்து அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சதும்பாங்க, அது வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் லெமனும் வச்சுருக்கேன், ப்ளஸ் ஆரஞ்சு வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் அம்மனுக்குன்னு ஒரு தாம்பூலம் வச்சுருக்கேங்க. இதில் வந்து புதுசாக இருக்கிற சாரீ, ப்ளவுஸ் பீஸ், அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம், வளையல், வெத்தலை பாக்கு, பழம், கண்ணாடி, சீப்பு, அது எல்லாமே வச்சுருக்கேங்க. ஸோ இது வந்து நம்ம அம்மனுக்காகன்னு வச்ச தாம்பூலங்க. இந்த சாரீ, மஞ்சள் குங்குமம் பேக்கெட், வளையல் எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து வந்ததுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அந்த லிங்க் கொடுக்குறேங்க. நான் வந்து அன்பாக்சிங் பேக்கேஜ் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு ஒரு vlog போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க அந்த vlog கண்டிப்பாக பாருங்கள். நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு பிள்ளையார் சாமி வந்து வைக்கணுங்க. ஸோ அது நான் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அது வச்சுருக்கேன். நம்ம பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு தான் வரலக்ஷ்மி அம்மன் பூஜை ஆரம்பிக்கணுங்க. சாமி முன்னாடி ஒரு சின்ன தாம்பூலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் அரிசியும் வச்சுருக்கேங்க. ஸோ நம்ம வீட்டில் நெல் இருந்துச்சுன்னா நம்ம அது கூட வைக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு நெய்வேத்தியம்ங்க இது. இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து கேசரி வச்சுருக்கேன், சாதம், பருப்பு, நெய் போட்டு வச்சுருக்கேன், பருப்பு பாயசம் வச்சுருக்கேன், சுண்டல், அப்புறம் தயிர் சாதம் வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நம்ம அம்மனுக்கு வந்து விளக்கேற்றி பூஜை ஆரம்பிக்க வேண்டியதாங்க. என்கிட்ட வந்து மகாலட்சுமியோட ஒரு ஸ்டாச்சுவும் இருந்துச்சு. ஸோ நான் அதுவும் வந்து விளக்கு முன்னாடி வச்சு அதுக்கும் வந்து பூஜை பண்ணியிருக்கேங்க. ஸோ நீங்களும் வந்து வீட்டில் வந்து மகாலட்சுமியோட ஸ்டாச்சுவோ இல்லாட்டா மகாலட்சுமி படமோ இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அஷ்டோத்திரமோ இல்லாட்டா லக்ஷ்மி சஹஸ்ரநாமமோ நமக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் சொல்லி நம்ம வந்து அம்மனுக்கு வழிபாடு பண்ணணுங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலந்த அரிசி, அப்படி இல்லைன்னா வந்து ஃப்ளவர் பெட்டல்ஸ் வச்சு அர்ச்சனை பண்ணலாங்க. நான் இங்கே வந்து மஞ்சள் பூவோட பெட்டல்ஸ் வச்சு பண்ணுறேன். அடுத்து வந்து நம்ம அம்மனுக்கு வந்து தூப தீப காமிச்சு அவங்களுக்கு வந்து அம்மன் வழிபாடு பண்ணணுங்க. அம்மன் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தாங்கங்க. நான் வந்து ரசித்து அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு லேடிஸை கொஞ்சம் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுக்கணுங்க. ஸோ முக்கியமாக வெத்தலை பாக்கு, பழம், குங்குமம், மஞ்சள் கொடுக்கணும். அதை தவிர்த்து நம்ம இஷ்டம் தாங்க, எதுனாலும் கொடுக்கலாம். அம்மனுக்கு வந்து ஆரத்தி கடைசியாக எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜையை முடிச்சுக்கலாங்க. அடுத்த நாள் வந்து நம்ம கலசத்தை பிரித்து வச்சிடலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த தேங்காவை வந்து நம்ம அம்மனாக நினச்சி நம்ம அரிசி வச்சுருக்க பாத்திரத்தில் வைக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு அரிசி கலசத்தில் எடுத்தும் போட்டு வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கலசத்துலேருந்து நம்ம வச்ச திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த அரிசி இருக்குது பார்த்திங்களா, இந்த அரிசியை வந்து நம்ம சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கோ இல்லாட்டா வேறு ஏதாச்சும் பாயசம் பண்ணுறதுக்கோ எடுத்துக்கலாங்க. எடுத்து அதில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூஜை பண்ணாலே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுங்க. மனசுக்கு ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் அடுத்த வருஷம் இந்த பூஜை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.